It's all for you. வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு பூசணிக்காயில் ஒரு சூரியகாந்தியோட பேட்டர்ன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் இதில் உள்ள சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு சர்க்கிள் மார்க் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு காயின் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை 90 டிகிரிக்கு டைரெக்டாக கட் பண்ணிடலாம். ஸோ அந்த சர்க்கிளை சரவுண்ட் பண்ணி ஒரு 90 டிகிரி கரெக்டாக ஆழமாக இறக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் உள்ளே கொஞ்சம் மெதுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இதை எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம கரெக்டாக அந்த சூரியகாந்தியோட சென்டர் ப்ளைனாக இருக்கும். ஸோ அந்த ப்ளைன் பேட்டர்னுக்காக அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சைடை ஃபுல்லாக ஒரு லெவல் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பூசணிக்காய் ரொம்ப ஹார்டாக இருக்கனால அங்கங்கே அன்இவனாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இனி இதில் முள் டிசைன் போடலாம். ஸோ அது கரெக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் வெளியே நிற்கும் முள் மாதிரி. ஸோ உள்ளே விட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே வி ஷேப்பில் கட் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக கட் பண்ண அப்புறம் நம்ம அந்த அவுட்டர் பீஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதையும் மெதுவாக ஒரு 2 to 3 mm கேப் விட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் உள்ளே ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல் இல்லாமல் கொஞ்சம் தட்டி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ஒரு இதுவும் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வி ஷேப்பில் அடுத்த பேட்டர்ன் போட்டுக்கலாம். ஸோ அதை சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பூசணிக்காய். அப்புறம் உங்களுக்கு 2 வாட்டி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நைஃபை பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 mm மேலே உள்ளே இறக்கண்டா. 5 mm to 1 cm ரொம்ப ஜாஸ்தி. பட் ஓகே, 5 mm கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பீசஸ் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2 இதழோட சென்டரில் அடுத்த இதழ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் இந்த சென்டரில் நம்ம நடுவில் போட முடியும். அடுத்தடுத்து போகும்போது பெரிய லீஃப் வரும். ஸோ அதனால் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி கொண்டு வரணும். மீன்ஸ் ஒரு 2 இதழோட சென்டரில் நம்ம ஒரு இதழ் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த இதில் ஒரு 2 இதழுக்கு நடுவில் இன்னும் ஒரு 2 இதழ் வர மாதிரி கொடுக்கணும். அதுக்கடுத்து அதுலேருந்து 3ஆக கன்வெர்ட் ஆகணும். ஏன்னா சைஸ் பெருசாகிட்டே வருது. ஸோ அது எவ்வளோ நம்ம அந்த சரௌண்டிங் வெளியே போகுதோ அதை அப்படியே கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இதழ் கொடுத்து அதை அப்படியே எடுக்கிறேன். ஸோ இனி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேர்வாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வளவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த இலையில் ஒரு சின்ன ஒரு பெண்டு இருக்கும் அந்த லீஃபில். ஸோ அந்த பெண்டுக்காக அதை அப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களுக்கு லைனாக கட் பண்ணி எடுக்கும்போது இப்போ பாருங்கள், சென்டரில் கரெக்டாக விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன லைன் கட் பண்ணால் போதும். நீங்கள் முதல்ல என்ன கட் பண்ணிங்களோ அதே தான். ஸோ சென்டரில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெண்டு இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம். அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். ஸோ இது வெரி வெரி சிம்பிள். இந்த ஒரு டிசைனை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கார்விங் பண்ணிடலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து முடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சர்க்கிள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுற லைனு அதை ஃபாலோ பண்ணி அடுத்த லைன். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பெண்டு கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பெண்டு கட் பண்ணியிருக்கிறதுல கரெக்டாக நம்ம அந்த வி ஷேப்பை கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபாலோ ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் ஃபைனலில் கட் பண்ணுறது தான் அடுத்த இதோட ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ அதை சர்க்கிளாகவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் இந்த டிசைனை ஈஸியாகவே போட முடியும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான டிசைன் இது. ஸோ கார்விங்கில் நிறைய டிசைன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சின்ன ஒரு கர்வ் தான், ஒரு 2 பக்கமும் எஸ் மாதிரி பெண்ட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லீஃப் டிசைன் வந்துடும், சுற்றி உள்ள ஒரு லீஃப் டிசைன். ஸோ இது ஃபுல்லாக பூசணிக்காகவே பண்ணலாம், ஃபுல் பூசணிக்காகலையும் பண்ணலாம். இல்லது கொஞ்சம் நம்ம இவ்வளோ தான் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லீஃப் பண்ணுறோம், வேறு பேட்டர்ன் பண்ணுறோன்னா அது நம்மளோட இஷ்டம், வேறு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அந்த இதை பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கனம் தாங்கலை அப்படின்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். மீன்ஸ் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் தான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும். ஸோ ஆழம் இல்லைன்னா நீங்கள் எதை கட் பண்ணிங்கனாலும் என்ன ஒரு டிசைன் போட்டிங்கனாலும் அதை கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸ்டார்டிங் பீரியடில் கஷ்டம் தான், பட் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு.
ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ தான், இது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த பேட்டர்னை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லீஃப் வர இடத்துல அடுத்து 2 கொடுத்துருக்கேன், அடுத்தது 3 கொடுத்துருக்கேன், அடுத்து 4 கொடுத்துருக்கேன், ஒன்றா கூட்டி கொண்டு வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ நம்ம கொண்டு வரோமோ அதுதான் அந்த டிசைன் அப்படியே அவுட்புட் கொடுக்குது. இது வெரி வெரி சிம்பிள். நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க, ஒரு சர்க்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான வழி இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்விங் முடித்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டெப் இது. அவ்வளோதான், முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மேலும் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.